ஹலோ காய்ஸ், இது என்னோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ பிளான் பண்ணி ஏதாவது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி போகலான்னு தான் பிளான் பண்ணி நம்ம பாலி சூஸ் பண்ணோம். பாலி போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. இங்கேருந்து சென்னை டு சிங்கப்பூர் டு பாலி போகிற மாதிரி தான் இருக்கும். சிங்கப்பூர் ஏர்போர்ட் இறங்கியாச்சு. சிங்கப்பூர் ஏர்போர்ட் பற்றி சொல்லவே வேணாம், அவ்வளோ இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அவ்வளோ டைம் இல்லை போகிறப்போ. பட் ரிட்டன் வரும்போது நிறைய டைம் இருந்தது ஃப்ளைட்டுக்கு நம்ம சென்னை வர்றதுக்கு. ஸோ அந்த டைம் சுற்றி பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு. இங்கேருந்து நமக்கு ஃப்ளைட் மேலேக்கு டைம் ஆச்சு. ஸோ கிளம்பலாம் சொல்லி கிளம்புறோம். பாலி இறங்கியாச்சு. அவ்வளோ சூப்பரான பிளேஸ். டைம் கிடச்சா எல்லோரும் போய் சுற்றி பாருங்கள். ஒரு வழியாக இறங்கியாச்சு பாலி ஏர்போர்ட். பிளேசஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நாங்கள் கிளம்பணும். கொஞ்சம் லைட்டாக மழைலாம் பெஞ்சது. சரி, அதையெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே போனோம். அந்த டைம் மட்டும்தான் மழை. அதுக்கப்புறம் ஒரு 2 days சுற்றும்போது ஃபுல்லாக வெயில் தான். பட் நல்லா தான் இருந்தது. சரி, இப்போ போன ஃபஸ்ட் பிளேஸ் இது தான். நாங்கள் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இந்த சீ சைடு மட்டும்தான் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு டெம்பிள் இருந்தது. ஆனால் இங்கே ஒரு கல்ச்சர் என்னென்னா, டெம்பிள் போகும்போது நீங்கள் லாங்காக மிடி இல்லை சாரி அந்த மாதிரி டைப் தான் நீங்கள் போடணும். அப்படி போடாத பட்சம் ஷார்ட்டாக போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஒரு கிளாத் தருவாங்க. அதை கட்டிட்டு தான் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் சுற்றி பார்த்து ரொம்ப பசிச்சிருச்சு. அட்லாஸ்ட் எப்படா டின்னர் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டின்னருக்காக ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி அங்கே போனோம். அங்கே 2 பொண்ணுங்க ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக போனோம். நெக்ஸ்ட் டே க்ரூஸில் இன்னொரு ஐலாண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே இருக்கிற பிளேஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இது நான் க்ரூஸில் அப்படியே சீயை என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன்.
பார்க்க போகிறது வந்து வில்லேஜ். அங்கே வந்து ஒவ்வொரு வீட்டில் அவங்களே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் டால்ஃபின்ஸ் பார்க்குறதுக்காக ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு போயிட்டுருந்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சரி பேலியில் வந்து நைட் கிளப்ஸும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து லாஸ்ட் டே நைட் வந்து கிளப் போயிருந்தோம். அன்றைக்கி நைட் பார்ட்டிலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டுங்க கிளம்பியாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு.